அதான் 3 நாள் போய் is a place for HTML and XML document. இது ஒரு பாயிண்ட்டு. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரூட் எலமெண்ட்டு டாம்னு சொல்லலாம். இது எல்லாமே இது செலக்டிங் எலமெண்ட்டு, இது மாடிஃபை எலமெண்ட்டு. சரி, ஏஐ மூலம் நான் கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே, இதுவே இருக்கட்டும். இந்த இடத்துல இதுவே ஓகேவா தான் இருக்கு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அதாவது ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது ஃபார் வெப் டாக்குமெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு HTML ஃபைலு. இந்த ஃபைலில் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், டாக் டைப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன, ஃபுல்லாகவே ஒரு டாக்குமெண்ட் தான், சரிங்களா? ஒரு ஃபைல்னு சொல்லுவோம்னா அந்த டாக்குமெண்ட்னு சொல்லுவோமா, அந்த டாக்குமெண்ட் எடுங்க, அந்த ஃபைல் எடுங்கன்னு சொல்லுவோமா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் HTML அப்படி இல்லைன்னா XML அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ப்ரிங் பூட்டில் XML அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் டேக்ஸ் மாதிரி தான் நம்ம எழுதுவோம். HTMLலேயும் டேக்ஸ் தான் எழுதுவோம், சரிங்களா? மெமரி as a hierarchical tree ஆப்ஜெக்ட், அதாவது இந்த டாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். காப்பி பண்ணிக்கிறேன், இல்லைன்னா இந்த இமேஜ் எடுத்துப்போம். சரி, இங்க பாருங்க, இதுல வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து தெரியும் நினைக்கிறேன். இதில் பாருங்க, நம்ம வந்து ஒரு HTML ஃபைல் எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரூட் எலமெண்ட்டாக HTML அப்படின்னு அந்த டேக் இருக்கும். இந்த ரூட் எலமெண்ட்டாக HTML டேக் அப்படின்றது இங்கே இருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டு பாடி அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த HTML-க்குள்ள ஹெட் பார்ட் தனியாக இருக்குது, பாடி பார்ட் தனியாக இருக்குது, அந்த ஹெட்டுக்குள்ளே டைட்டில் அப்படின்றது இருக்குது. இதுதான் வந்து ஹைரார்கி. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே தான் டிவ்வு, அந்த டிவ்வுக்குள்ளே தான் பேராகிராஃப் தனியாக இந்த இடத்துல எழுதியிருக்கோம், ஒரு H1 எழுதியிருக்கோம், ஒரு பேராகிராஃபு, ஒரு UL லிஸ்ட் டேக் எழுதியிருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற இந்த LI டேக்குக்கும் இங்கே இருக்கிற HTML-க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து தான் இதில் வருது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதோட வேலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இங்கே போயிட்டுனா, ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் கூட பார்த்துருக்கோம். ஸோ ஏபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணும்? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்ப்ரிங் பூட்டில் கூட சொல்லியிருக்கேன்.
ஸோ இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொன்னேன், இங்கே வந்து பேக் எண்ட். அப்போ இங்கே ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கொடுக்குற டேட்டாவை நம்ம வந்து நேம், அவரோட பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம டேட்டா வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டா இங்கே வரணும், பின்னாடி வரணும். அப்போ எப்படி அது வரும்? ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நமக்கு ஏபிஐ அப்படின்னு ஒன்று வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதுலேயும் இன்னும் அப்படியே கொஞ்சம் உள்ள டெப்த்தாக இதில் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம என்னெல்லாம் எழுதிட்டு இருக்கோம்? HTML எழுதுகிறோம், CSS அண்ட் JavaScript. சரிங்களா? இது எல்லாமே எழுதுகிறோம். இப்போது இந்த ஃபார்ம் டேகு இதெல்லாம் வந்து நம்ம எதை வச்சு கிரியேட் பண்ணுறோம்? HTML வச்சு தான் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஃபார்ம் எல்லாமே HTML வச்சு தான் கிரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். இங்கே இந்த ஃபார்மில் நான் கொடுக்குற டேட்டா ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ பிரவீன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் சப்மிட் அப்படின்னு பண்ணும்போது இந்த டேட்டா HTML-லேருந்து எங்கே போகணும்னா JavaScript-க்கு போகணும். சரிங்களா? இங்கேயே 2 தான். ஸோ இங்கே வந்து ஒன்று இது HTML, இன்னொன்று JavaScript. ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம தனியாக எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயே நம்ம ஸ்கிரிப்ட்னு கூட போட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் அது வேறு வேறு. இது .html-ன்ற எக்ஸ்டென்ஷன், அது வந்து .js-ன்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற இந்த 2 டேட்டாவையும் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற JavaScript-க்கு கொண்டு போகணும். சரிங்களா? இது வந்து HTML அப்படிங்கிறது வெறும் ஸ்ட்ரக்சர், அது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான். அதை டிசைன் பண்ணுறது CSS. இது 2 மட்டும் நம்மளால் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த HTML-ல கொடுக்குற இந்த இன்புட் பாக்ஸில் கொடுக்குற டேட்டாவை நாம் ஆக்சஸ் பண்ணணும். எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா JavaScript-ல. அப்போ தான் என்ன ஆகும்? நமக்கு உடனே அந்த வேலிடேஷன் எல்லாமே பண்ணும். அப்போ இந்த இடத்துல HTML-லேருந்து JavaScript-க்கு கொண்டு போகிறதுக்கு தான் நமக்கு டவுன். ஸோ மேலே இருக்கிற இதே விஷயத்தோட அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்கள். எப்படி ஓவராலாக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே API தேவை அப்படின்னு படித்தோமோ அதே தான் இங்கேயே HTML இருக்கிறத இந்த JavaScript-க்கு கொண்டு போகிறதுக்கு DOM அப்படின்றது தேவை. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் வெப் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா JavaScript வந்துட்டு HTML பேஜில் டைனமிக் ஆக்சஸ். சரிங்களா? நம்ம கண்டென்ட் அப்டேட் பண்ணுறது, ஸ்டைல் பண்ணுறது எல்லாமே இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஆட் ஆகுது பார்த்தீங்களா? நான் ஸ்விக்கி போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன், கீழே வர ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு இந்த இடத்துல 1 இருக்கு, திரும்ப ப்ளஸ் பண்ணால் 2 3. அப்போ இந்த மாதிரி டைனமிக் சேஞ்சஸ். சரிங்களா? அந்த மாதிரி எத்தனை கிளிக் பண்ணாலும் டக்குன்னு உடனே மாறுது பார்த்தீங்களா? இதுவே HTML நம்மளால் கண்டென்ட்டை ஷோ மட்டும்தான் பண்ண முடியும், டைனமிக் சேஞ்சஸை கொண்டு வர முடியாது. ஸோ இந்த டைனமிக் சேஞ்சஸை கொண்டு வர தான் JavaScript. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சில வேலிடேஷன்ஸும் பண்ணும். சரி, இப்போ இங்கே நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த இமேஜையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ முன்ன இருந்த அதே தான், கொஞ்சம்
ஸோ ஒரு HTML ரூட் எலமெண்ட் இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம டாக்குமெண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நமக்கு மெயின் டாம். சரிங்களா, நீங்கள் கீழே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணுனாலும் ஃபர்ஸ்ட் இந்த டாம் வழியாக வந்து தான் அங்கே HTML வழியாக இங்கேருந்து நம்மளால் ஒவ்வொரு நோடாக பிரியும். இது ஒவ்வொன்றையும் ஒரு நோடுன்னு சொல்லுவோம். இந்த பாடி டேக் அப்படின்றது ஒரு நோடு, இங்கே இருக்கிற எலமெண்ட்டில் இருக்க ஆங்கர் டேக் H1, இது எல்லாமே ஒன்று ஒரு நோடு. சரிங்களா, அப்போ இந்த ஒரு நோடையும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேரண்ட் நோடாக இருக்கிற டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லணும். சரிங்களா, அதை வச்சு தான் இது எல்லாத்தையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி அக்சஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் தனித்தனியாகவே எழுதிக்குவோம், டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ .js அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே வந்து நம்ம ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணிடுவோம். இதில் SRC மெயில் வந்துருக்காது. ஸோ dom.js அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து இதை நம்ம ரன் பண்ணிடுவோம். இந்த HTML ஃபைலை இது எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம் டேக், இந்த ஃபார்முக்குள்ளே வந்து இன்புட் பிளேஸ் ஹோல்டரில் வந்து யூசர் நேம் அப்படின்னு வச்சிடுறேன். ஸோ பிஆர் டேக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு. ஸோ இங்கேயும் ஜஸ்ட் பிஆர். ஸோ பட்டனில் வந்து நான் சப்மிட் அப்படின்னு வச்சுறேன். இங்கே வந்து டைப்பையும் மாற்றிடணும். சரிங்களா, ஆல்ரெடி HTML படிச்சிருப்பீங்க. டைப்பில் ரீசெட்டாக சப்மிட்ன்றதை கரெக்டாக கொடுத்துடணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் H2ல லாகின் அப்படின்னு சொல்லி வச்சாரேன். கேட்குதாமா? கேட்குதாமா? இப்போ நான் பேசுறது கேட்குது. இப்போ நீங்கள் பேசுறது கேட்குது. ஸ்பீக்கர் அங்கே போய் ஓகே வாங்க. நான் பேசுறது தெளிவாக இருக்கு. இப்போ எழுதியாச்சு. இப்போ பாருங்க, இந்த HTML இந்த ஃபார்மை தான் நம்மளால பில்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரக்சரை தான் கொண்டு வர முடியும். இந்த யூசர் நேம் அப்படின்றதுல நான் என்ட்ரி பண்ணுற இந்த டேட்டா, இங்கே கொடுக்குற பாஸ்வேர்டு. சரிங்களா, இதை எப்படி நான் ஜாவா ஸ்கிரிப்ட் பாருங்க தனியாக இருக்கிற ஒரு ஃபைல். அப்போ HTML இருந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் இந்த கண்டென்ட்டை. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா டாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த HTML இருக்கிற கண்டென்ட்டை இந்த JSக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் யூஸிங் டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாமோட செலக்டிங் எலமெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஒன்றா அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு வச்சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். ஸோ யாருக்குள்ளே இருக்கானா இந்த டாம். ஸோ டாமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இ அப்படின்றது கேப்ஸ், இந்த பி அப்படின்றது கேஸ், இங்கே இருக்கிற ஐ அப்படின்றதும் கேப்ஸ். சரிங்களா, இதே மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட் பை ஐடி அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இங்கே இருக்கிற இந்த இன்புட் பாக்ஸுக்கு ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு ஐடி வந்து தனியாக நான் வச்சுக்கிறேன், யூசர் நேம் அப்படின்னு வைக்கிறேன். இங்கே கொடுக்குற இதில் இருக்கிற நேமு, இங்கே இருக்கிற நேம் எல்லாம் தனித்தனி தான். சரிங்களா, ஏன்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் அது தனித்தனியாக தான் ஹேண்டில் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஐடி வச்சிடறேன், பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சிடறேன். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் போவோம். சரிங்களா, இப்போது ஜாவா ஸ்கிரிப்டில்
இந்த இடத்துல எப்போ நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணுவோம், இந்த இடத்துல டேட்டாவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சப்மிட் அப்படின்னு போவோம். அப்போ இந்த ஃபார்மை ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை வச்சு தான் கிளிக் பண்ண போகிறோம். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே எழுதுறேன், சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கும். ஸோ ஆன் கிளிக்ன்றது ஒரு ஈவெண்ட்டு. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஷோ அப்படின்றதுக்கு போகணும். அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் போய் சர்ச் பண்ணணும். அப்போ இந்த டாமில் வந்துட்டு இங்கே நான் எழுதுகிறேன் ஃபங்க்ஷன் ஷோ அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போ இங்கே வந்தோடனே என்ன பண்ணணும், நமக்கு இந்த 2 இன்புட் பாக்ஸில் கொடுத்த டேட்டாவும் வேணும். அப்போ அந்த இன்புட் பாக்ஸில் கொடுக்குற டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான் ஐடி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற யூசர் நேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூசர் நேம்ன்றதா வேரியபிள். எப்படி இருக்கும் அப்படின்றதா யூசர் நேம் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா வேல்யூ, காத்தின்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து இதில் அசைன் ஆகும். ஸோ ஜாவாவில் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங் யூசர் நேம் கார்த்தி அப்படின்னு படிச்சிருக்கீங்க, இதே விஷயம் தான். அப்போ அங்கே ஐடியில் கொடுக்குறது தான் நம்மளோட வேரியபிள். அதில் தான் வந்து அந்த இன்புட் பாக்ஸில் கொடுக்குற டேட்டா வந்து அசைன் ஆக போகுது. ஓகேவா? அப்போ இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ இந்த HTML இருந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் டாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அதில் இந்த ஆன் கிளிக்ன்றது ஒரு ஈவெண்ட்டு. இதை கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வரும். அப்போது இங்கே வரும்போது இந்த டேட்டா எனக்கு எடுக்கணும். இந்த டேட்டா எடுக்கணுமா, அப்போ எதை வச்சு எடுக்கணும், ஐடி அப்படின்றத வச்சு எடுப்போம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது எடுக்கிறதுக்கு. டேக் நேம் வச்சு எடுப்போம், கிளாஸ் நேம் வச்சு எடுப்போம், கொரி செலக்டர் யூஸ் பண்ணி எடுப்போம். அப்போ நம்ம இப்போ ஐடியை வச்சு தான் எடுக்க போகிறோம், சரிங்களா? அப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி உள்ளே வந்த உடனே வெறுமனை கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றது கிடையாது, டாம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த டாமோட ரூட் எலமெண்ட் யார், இந்த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். இந்த டாக்குமெண்ட்டை சொல்லி தான் உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டினியூ, ஒரு ஹையராரிக்கி இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நீங்கள் அங்கே ஐடியை வச்சு இருக்கிறீங்கன்னா இங்கேயும் ஐடின்னு கொடுத்துருங்க. இந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள அங்கே என்ன நேம் வச்சுருந்தோம், ஐடியோட நேம் யூசர் நேம் அப்படின்னு வச்சுருந்தோமா, இங்கே செமிகோலன் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு வேரியபிளில் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து யூசர் நேம் அப்படின்னு வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறேன். இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் ஜஸ்ட் இப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு அந்த ஐடி ஃபீல்டில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ எடுத்துட்டு இதை ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ லாகில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே கன்சோல் டாட் லாகில் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து லாக் கன்சோல் டாட் போயிடுவோம். இப்போ நான் டேட்டாவை என்ட்ரு பண்ணுறேன், கார்த்தி. ஸோ பாஸ்வேர்டு 1 2 3 4. இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கும் ஒன்றும் இல்லை, இந்த லைனை மட்டும் ஜஸ்ட் இப்படி மேலே எழுதிக்கிறேன். மேலேருந்து எடுத்துக்கலாம், எந்த இதுவும் இல்லை. கார்த்தி. ஸோ 1 2 3 4ன்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம்
சரி, இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஈவெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆன் கிளிக் அப்படின்னு எழுதுற பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த ஃபார்முக்கு ஒரு ஐடி ஒன்று வச்சுக்கிட்டு, ஸோ இங்கே வந்து லாகின் அப்படின்னு வைக்கிறேன். ஈவெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் டாட் லாகின் ஏன்னா இந்த லாகின் அப்படிங்கிறதே வந்து என்னது, ஒரு ஐடி தான். ஸோ டாக்குமெண்ட்டாக கெட் எலமெண்ட் பை ஐடியில் ஃபர்ஸ்ட் இந்த லாகினை நான் கெட் பண்ணுறேன். அதை வந்து ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ண போகிறேன், ஃபார்ம். ஸோ அதை வந்து லெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபார்ம் அப்படின்றத சப்மிட் பண்ணால் தான் எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்கணும், சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முக்கே ஒரு ஐடி ஒன்று இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன், லாகின் அப்படின்னு. இந்த இடத்துல அந்த லாகின் ஐடி அப்படின்றத வாங்குறேன். வாங்கிட்டு இந்த ஃபார்ம் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர், இது உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியிருப்பாங்க, தெரியும் நடத்தியிருப்பாங்க. ஸோ சப்மிட் அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்படி சப்மிட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஜஸ்ட் அந்த ஈவெண்ட்டை மட்டும் கேட்ச் பண்ணிடுவோம், இ அப்படின்னு. இங்கே வந்து இ டாட் ப்ரிவென்டட் டிஃபால்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் ஆகி டேட்டா வந்து நமக்கு எடுக்கிறத ஷோ பண்ண முடியல, அது உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடுது, ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ ப்ரிவென்டட் டிஃபால்ட்டு போட்டு வேலிடேஷன் பண்ணுற வரைக்கும் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைனை நான் அப்படியே மேலே கொண்டு போகிறேன். ஓகே, இது வரைக்கும் முன்னே ஃபங்க்ஷனில் எழுதணும். ஸோ அந்த ஆன் கிளிக் அப்படின்றது வந்து ஒரு ஓல்டு மெத்தடு, அதுக்கு பதிலாக தான் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஈவெண்ட் லிஸ்னர் வச்சு தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். அப்போ இந்த ஃபார்முக்கே ஒரு ஐடியா செட் பண்ணி இந்த ஃபார்மை எப்போ சப்மிட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ இங்கேயும் ஈவெண்ட்டோட டைப்பை பாருங்கள், சப்மிட் தான் வச்சுருக்கேன். இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னரில் 2 பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேராமீட்டராக போகும். ரெண்டாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி எழுதுனா ஆரோ ஃபங்க்ஷன், அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் சப்மிட்ன்ற ஈவெண்ட் நடக்கும்போது இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது இங்கே இருக்கிற டேட்டாவை நான் எடுத்துருவேன். இப்போ டேட்டா எடுக்கிறது மீன்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் கார்த்தின்னு கொடுக்குறேன். இந்த டேட்டாவே நீங்கள் கொடுக்காம கூட சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த இன்புட் பாக்ஸ் கிடச்சிருச்சா? இந்த 2 இன்புட் பாக்ஸையும் நல்லா பாருங்கள். HTML இருக்கிற இந்த இன்புட் பாக்ஸ் தான். ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் யூசர் நேம், ஐடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு. அப்போது HTML இருக்கிற அந்த ஃபார்மில் கொடுக்குற டேட்டாவை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த HTML நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த HTML இருக்கிற டேட்டாவை எடுக்க முடியும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கரெக்டாக அந்த எலமெண்ட்டை அந்தந்த ஐடின்னு ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, யூனிக்காக இந்த ஐடியில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த இன்புட் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அப்போ அந்த இன்புட் பாக்ஸ் எடுக்க தெரிஞ்ச நமக்கு அதில் இருக்க வேல்யூ எடுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இப்படி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த இடத்துல மட்டும் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருங்க. கீழேயும் டாட் வச்சு வேல்யூ, அவ்வளோதான். இப்போ என்னன்னா அந்த இன்புட் பாக்ஸில் இருக்க வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே நான் ரன் பண்ணுறேன். யூசர் நேமில் கார்த்தின்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்டு 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, கிடச்சிருச்சுங்களா? அப்போது இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம டாம் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாம் எதுக்காக அப்படின்னா, HTML ஃபஸ்ட்டு ஏபிஐ, டாம்ன்றது ஒரு ஏபிஐ, சரிங்களா? டாம் அப்படின்றது ஒரு ஏபிஐ. ஏபிஐனாலே நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறதும் எடுத்துகிட்டு வர்றதும்.
அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இங்கே எங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நம்மளோட HTML கொடுக்குற டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? ஏன்னா வெறும் HTML வச்சு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் பில்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல கொடுக்குற டேட்டாவை இங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறது மூலியமா, ஸோ டேட்டாவை கொடுத்துட்டு ஃபைனல் என்ன பண்ணுவோம், சப்மிட் தான் பண்ணுவோம். அப்போ சப்மிட் பண்ணுறது மூலியமா இந்த டேட்டாவை JSக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ JSக்கு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தான் DOM அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல DOM அப்படின்றது ஒரு டெஃபினேஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? API தான் ஃபார் வெப் டாக்குமெண்ட்ஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் XML ஆர் வெப் HTML-ஓட பேஜ் மெமரி இன் ஹைராரிக்கல் ட்ரீ ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது மெமரி தான் ஒரு ஹைராரிக்கல் ஃபார்மேட்டில் ட்ரீ ஆப்ஜெக்டாக இங்கே இருக்கும். ஹைராரிக்கல்னால் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று. சரிங்களா? ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்களா? ஹைராரிக்கல்னா தானே, ஸோ ஒன் பேஸ் பண்ணி இன்னொன்று வருது. இப்போ இங்கே இருக்கிற இந்த H1க்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். இதுலேருந்து இது வந்தது தான் இது ஒரு ட்ரீ மாதிரி. சரிங்களா? ஒரு மரம் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு கிளையாக போகல, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா, allowing JavaScript to dynamically access and update the content. HTML-ஓட கண்டென்ட்டை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது, மாற்றி விடுறது, அப்டேட் பண்ணி விட்டுறது. அண்ட் CSS கூட இதெல்லாம் எழுத முடியும். அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை, சரிங்களா, இந்த இடம் கூட வேண்டாம், நம்ம நெட்டில் எடுக்கும்போது அதை பாதியில் கட் பண்ணிட்டோமா, சரி ஓகே. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேஜ், அந்த பேஜோட ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து வெறும் HTML CSS வச்சு நம்மளால டிசைன் மட்டும்தான் பண்ண முடியுது. அதில் கொடுக்குற டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்டில் தானே வேலிடேட் பண்ணோம். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தானே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால் இங்கேருந்து நம்ம அதுக்கு பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு API தான் நம்மளோட DOM. அந்த DOM எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் DOM-ஓட செலக்டிங் எலமெண்ட்டை பற்றி தான் பார்த்துருக்கோம். அதில் ஒரு செலக்டிங் எலமெண்ட் தான் கெட் எலமெண்ட் பை ஐடி. கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஐடின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இன்புட் பாக்ஸில் இருக்க டேட்டா எடுக்க ஐடின்னு வச்சுருந்தோம். இந்த இன்புட் பாக்ஸ் பாஸ்வேர்டில் இருக்கிறதுக்கு ஐடின்னு வச்சுருந்தோம். ஏன் இந்த ஃபார்முக்கே நம்ம ஐடி வச்சோம் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இதில் வந்து ஆன் கிளிக்ன்ற ஈவெண்ட்டை தான் ஓல்டு மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ரெஃப்ரெஷ் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆனாலும் நமக்கு டேட்டாவை இந்த இடத்துல பார்க்க முடியல. பட் ஆனால் டேட்டா வந்துடும். சரிங்களா? டேட்டா வந்துடும். பட் டேட்டாவை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியல. அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃபார்முக்கே ஒரு ஈவெண்ட் எழுதுகிறேன். இந்த ஃபார்முக்கே ஒரு ஐடி வச்சு அந்த ஐடியோட பேர் லாகின் வச்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கிளிக் பண்ணிட்டு ஃபைனலாக ஃபார்மை தானே சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு கெட் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபார்மை கெட் பண்ண என்ன பண்ணுறேன், இந்த ஐடியை வச்சு document.getElementById லாகின் அப்படின்னு கெட் பண்ணிடுறேன். அப்போ அந்த ஃபார்மை நான் வாங்கி வச்சுருப்பேன். எப்போல்லாம் அந்த ஃபார்மை போய் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறாங்களோ, அப்போ அந்த சப்மிட்டுன்ற ஈவெண்ட் நடக்கும்போது, சரிங்களா, சப்மிட்டுன்ற ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் நடந்தவொன்னே நமக்கு யூசர் நேம் அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற இங்கே ஐடியா வச்சுருக்கோம். ஸோ இந்த ஐடியா வச்சுருக்கோம். பாஸ்வேர்ட்லேயும் இந்த ஐடியா வச்சுருக்கோம். அப்போ இந்த இன்புட் பாக்ஸில் கெட் பண்ணோம், இந்த இன்புட் பாக்ஸையும் கெட் பண்ணோம். கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு வச்சுருக்கோம். பட் நமக்கு என்ன வேணும், அதற்கு வேல்யூ வேணும். ஸோ அதனால் ஃபைனலாக டாட் வேல்யூ அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போ டாட் வேல்யூன்னு வச்சதுனால அந்த இன்புட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை யூஸ் பண்ணி தான் HTML-ல கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம கெட் பண்ணுவோம். அப்படி கெட் பண்ணி இங்கேருந்து வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அனுப்புவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது புரியுதுங்களா அவங்க எல்லாருக்கும்? டாம்னா என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதா? தீனா அவங்களுக்கு ஓகே, பிரியாக்கும் ஓகே, சாஸ்தா ஸ்ப்ரிங் பூட்டா இல்லை இது ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். மெசேஜ் பண்ணிட்டீங்களோ கொஞ்சமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கிளியராக புரிஞ்சுக்கலாம். வெயில் ரொம்ப
ஏது சுவிட்ச் போர்டு சுவிட்ச் போர்டு ஒரே ஒரு தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க ரியாக்டே படிச்சாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கலாக ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன், அதை வச்சு கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரியும். நான் வந்து ஏபிஐக்கு நிறைய டைம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் ஆர் டெக்னாலஜி அது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஃபினேஷன் நிறைய டைம் வெளியாச்சு, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் அப்படின்னா, எண்ட் யூஸராக இருக்க நான் இங்கே ப்ரௌசர் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன், ஏதாவது ஒரு டேப் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து இப்போ என்ன தேவைன்னா ஜாவா அப்படின்றத பற்றின கண்டென்ட் தேவை, இல்லைனா ஆன்லைன் ஜிடிபி தேவை. ஆன்லைன் ஜிடிபின்றது ஒரு கண்டென்ட். இப்போ நான் தான் எண்ட் யூஸர், கூகுள் சர்ச் இன்ஜின் போயிட்டு இந்த இடத்துல ஆன்லைன் ஜிடிபின்னு சொல்லி இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சுட்டு ஒரே ஒரு என்ட்ரு பண்ணுறேன், எனக்கு உடனே வந்துருச்சு, சரிங்களா? இதெல்லாம் அப்படின்றதுக்குள்ள நமக்கு நடக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ஸ் தான், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட சிஸ்டத்துல இருந்து ஒரு விஷயத்தை நான் இங்கே தேடும்போது இங்கே கொடுத்த கண்டென்ட்டை எப்படி உடனே எனக்கு வந்துச்சு, இங்கேருந்து கொடுக்கும்போது போனது என்ன, திரும்பி எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, இங்கேருந்து எனக்கு போகும்போது அது ரெக்வெஸ்டாக போகும், சரிங்களா? எனக்கு ஆன்லைன் ஜிடிபி வேணும்னு சொல்லி சர்ச் இன்ஜினில் நான் கொடுத்தது ரெக்வெஸ்டாக போகும். எங்கே போகும் அப்படின்னா கூகுளோட சர்வருக்கு போகும். கூகுளோட சர்வருக்கு போகும். அங்கே என்னங்க இருக்கும், அங்கே ஏகப்பட்ட டேட்டா இருக்கும், டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லா டேட்டாவும் வச்சுருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு படம் டவுன்லோட் பண்ணாலும் அந்த படம் ஒரிஜினலாக அங்கே இருக்கும், சோர்ஸ் காப்பி, அதை தான் நம்ம ஒரு காப்பியாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அப்போ இங்கே கரெக்டாக நம்ம என்ன ரெக்வெஸ்ட் எடுத்துகிட்டு வரோமோ இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்கும், சரிங்களா? நிறைய விஷயம் இருக்கும். அதில் நான் என்ன சர்ச் பண்ணணும் அதை மட்டும் தேடி பிடிச்சி, இப்போ இதில் வந்து ஆன்லைன் ஜிடிபி அப்படின்னு இருக்கலாம், W3 ஸ்கூல், நிறைய விஷயம், ஏகப்பட்ட விஷயம் எக்ஸெட்ரா சொல்லவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கும். அப்போ நான் ரெக்வஸ்ட்டில் என்ன பாஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு ஆன்லைன் ஜிடிபி தான் வேணும் அப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டேன். அப்போ கரெக்டாக என்ன பண்ணுது, இந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு இதுதான் டேட்டான்னு சொல்லி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த யூஆர்எல்லை திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ். ஒரே நிமிஷம். ஹலோ, கிளாஸ் ஜாயின் பண்ணியா? உனக்கு 9க்கு தானே ஜாவா ஸ்கிரிப்ட். அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? இன்னைக்கு பார்க்கறது டாம்டா, புது கான்செப்ட் தான், இது யார் வேணா எப்பனா கற்றுக்கலாம். நாளைக்கா? நீ வர டைம்ல ஃப்ரீயா இருக்குன்றா, இல்லைன்னா எப்படா? சரி, அப்போ நான் மெசேஜ் பண்றேன். சரி.
அப்போ திரும்ப நமக்கு ரெஸ்பான்ஸாக வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுச்சு, உடனே ஆன்லைன் ஜிடிபியோட லிங்க்கை நமக்கு கொடுத்துருச்சு. அப்போது நான் இங்கே சர்ச் பண்ணும்போது கொடுத்த கண்டென்ட்டையும் திரும்ப எனக்கு எடுத்துகிட்டு வந்த கண்டென்ட்டையும் எனக்கு இடையில இன் பிட்வீனில் எடுத்துகிட்டு போனது யாரு? அவங்க தான் ஏபிஐ. சரிங்களா? இப்போ நான் என்னோட இந்த இடத்துல இருக்கேன், ஆன்லைன் ஜிடிபி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ கரெக்டாக நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்து தருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்லாம் நம்ம அந்த ஹோட்டல் கான்செப்ட் தான். ஸோ ஹோட்டலில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும், பட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணோமோ அதை மட்டும்தான் நமக்கு கொண்டாந்து தருவாங்க. சரிங்களா? இதுதான் ஏபிஐ. நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து தரும், வேறு எதுவுமே தராது. சரிங்களா? எது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா ஆப்ஸ். நீங்கள் சைன் அப் பண்ணும்போது எல்லாமே சைன் அப் பண்ணிடுவோம், எல்லாருமே 1 கோடி யூசர்ஸ் இருப்பாங்க. ஆனால் லாகின் பண்ணும்போது கரெக்டாக இந்த யூசர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட யூஐ மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ. அப்போ இந்த இடத்துல ஏபிஐயோட வேலை என்ன அப்படின்னா, டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போய் பின்னாடி கொடுக்குறதும், அங்கேருந்து ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கிறதும், இதுதான் ஏபிஐ. அப்போ இந்த இடத்துல யார் ஏபிஐயாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவோம். அதான டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த டாக்குமெண்ட் எடுங்க, அந்த ஃபைல் எடுங்க அப்படின்னு சொல்கிறல, அந்த ஃபைலு டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்று தானே. அப்போ இந்த HTML ஃபைல் அப்படிங்கிறத இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ரூட் எலமெண்ட்டாக ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் டாக்குமெண்ட். சரிங்களா? டாமோட ஷார்ட் ஃபார்மாக டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க இந்த ஹெட்டை அக்சஸ் பண்ணணும், பாடியை அக்சஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று அக்சஸ் பண்ணணும்னா இதுக்கு ரூட் எலமெண்ட்டாக இருக்க ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அக்சஸ் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு வச்சு எழுதுறோம் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்க மெத்தடை வச்சு தான் இங்கே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற இந்த கோடு தான் இந்த மாதிரி ஹைராரிக்காக இருக்கும். இது வந்து டாமோட ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே இருக்கிற இந்த யூஎல் டேக் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டாக்குமெண்ட் அக்சஸ் பண்ணி தான் இங்கே எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு நோடாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு நோடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது ஏபிஐனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏபிஐயோட வேலை டேட்டாவை எடுத்துகிட்டு வரதும் எடுத்துகிட்டு போகிறதும் அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. இங்கே உள்ள வருவோம். HTML அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த HTMLங்கிறது வெறும் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுற ஒரு இடம், CSSங்கிறது அதுக்கு டிசைன் பண்ணுற ஒரு இடம். அப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட ரோல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம இங்கே கொடுக்குற யூசர், ஏன்னா இன்புட் பாக்ஸ் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரக்சரை தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியும். மற்றபடி அங்கே கொடுக்குற டேட்டாவை பின்னாடி எடுத்துகிட்டு போனோம்னா HTML முடியாது. சரிங்களா? யூசர் நேம் வச்சுருப்போம், பாஸ்வேர்டு வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு தரேன், ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு தரேன், ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு கொடுப்பேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் HTML. ஓகேங்களா? இந்த டேட்டாவை உடனே சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு எரர்லாம் ஷோ பண்ணுதுங்களா, அந்த வேலிடேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி அதை பண்ணுது? ஜாவா HTML ஃபைலோட வெறும் லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணால் மட்டும் போதுமா? இங்கே இருக்கிற கண்டென்ட்டை இங்கே எடுத்துகிட்டு போகணும்ல, அப்போது இதுக்கும் ஒரு ஏபிஐ தேவைப்படும். சரிங்களா? இங்கே இருக்கிற கண்டென்ட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ஏபிஐ தேவைப்படும். அந்த ஏபிஐ தான் டாம் ஏபிஐ. டாம் தான் ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த ரெண்டு HTMLக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ரெண்டு ஃபைலுக்கும் இடையில இந்த டாம் தான் டேட்டாவை எடுத்துகிட்டு போகும், எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கும். அப்போ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஐடியை வச்சு கெட் பண்ணுறது. இதே மாதிரி கிளாஸ் நேம் வச்சு கெட் பண்ணலாம், டேக் நேம் வச்சு கெட் பண்ணலாம், கொரி செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வச்சு கெட் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய வேலை டேட்டாவை எடுத்துகிட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு வே தான் இந்த ஐடி. சரிங்களா? அப்போ நம்ம கரெக்டாக இவ்வளோ வேஸ் இருக்குன்னா நீங்கள் எதை வச்சு எடுக்கிறீங்கன்னு தனியாக நான் சொல்லணும்ல. அப்போ ஐடியை தான் நான் வச்சு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு இன்புட் பாக்ஸுக்கும் யூனிக்காக ஐடி நேம் நான் செட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஐடி நேம் செட் பண்ணிட்டா என்ன, அப்போ கரெக்டாக எந்த ஐடியை வச்சு கேட்குறாங்களோ அந்த ஐடியில் இருக்கிற இன்புட் பாக்ஸையே டாமுக்கு, ஐ மீன் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பாஸ் பண்ணி விட்டுரும். இங்கே இருக்கிற அந்த இன்புட் டேகையே இங்கே காப்பியாக பாஸ் பண்ணி விட்டுரும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த மொத்த டேகும் நமக்கு வேண்டாம், அதில் இருக்க வேல்யூ மட்டும் தானே வேணும். அப்போ இங்கே இருக்கிறதுல டாட் வேல்யூன்னு வச்சு அக்சஸ் பண்ணோன்னா அந்த ரெண்டு டேட்டா மட்டும் எனக்கு கிடைச்சிடும். அந்த டேட்டா வச்சு இங்கே நான் வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ இங்கேருந்து இங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஈவெண்ட்ஸ் பற்றி நடத்திருப்பாங்க. அப்போ ஃபைனாக நம்ம என்ன பண்ணுவோம், சப்மிட் அப்படின்ட்டு சொல்லி நடத்துவோம். சப்மிட்னா அது ஒரு ஈவெண்ட், இதை கிளிக் பண்ணுறாங்களா பண்ணலையா,
ஒரு பேஜ் லோட் ஆகுதா இல்லையா, இது எல்லாமே வந்து ஈவெண்ட் தான். சரிங்களா? இப்படி நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு லோட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து லோட் ஈவெண்ட். ஓகேங்களா? நான் ஏதாவது கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் ஈவெண்ட். கீபோர்டில் டைப் பண்ணுறேன்னா கீபோர்டு ஈவெண்ட். இப்படி மவுஸும் நான் இப்படி இப்படின்னு இங்கிட்டு நகர்த்தணும் பார்த்தீங்களா, இதெல்லாம் மவுஸ் ஈவெண்ட். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு HTML ஃபைல் எழுத போகிறோம். இந்த HTML ஃபைலில் கொடுக்குற டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம். அப்போ HTMLலேருந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த DOM அப்படின்றது யூஸ் ஆகுது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு நான் எழுதுறேன். இந்த ஆக்ஷன் அப்படின்றது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, எடுத்துடுறேன். இங்கே வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் டைரெக்டாக எழுதிக்கிறேன். லேபிள் வச்சு எழுதினாலும் சரி, இல்லை டைரெக்டாக எழுதினாலும் சரி. பிளேஸ் ஹோல்டரில் வந்து லேபிள் எழுதாததுனால நான் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என்டர் யூசர் நேம் அப்படின்னு வச்சிடறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஐடி எதுக்காக, இந்த இன்புட் பாக்ஸில் இருக்க டேட்டா எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் பாக்ஸை கெட் பண்ணணும், அதுக்காக ஐடி. ஸோ ஐடியோட நேம் வந்து யூசர் நேம் அப்படின்னு வச்சிடறேன். இதே மாதிரி இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஸோ 2 BR டேக் வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்டர் பாஸ்வேர்ட். ஸோ இதுவும் பாஸ்வேர்டு. ஸ்கேம் பண்ணீங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ஒரு பட்டனு. ஸோ இந்த பட்டனை வந்து சப்மிட் வைக்கிறேன். இந்த பட்டன் இல்லைன்னா என்ன ஆகும், வெறும் இன்புட் டேக்கை மட்டும் வச்சு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் பட்டனை வச்சு சப்மிட் நடக்குதா இல்லையான்றதை செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ பட்டன் வந்துட்டு சப்மிட் அப்படின்னு வச்சேன். இப்போது இந்த பட்டனும் நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 2 BR டேக். நீங்கள் HTML CSS படிச்சிருந்தீங்கன்னா டிசைன் பண்ணிக்கங்க கரெக்டாக. அதே மாதிரி இது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு H2 டேக் வச்சு லாகின் அப்படின்னு நான் எழுதுவேன். இதில் ஆன் கிளிக் அப்படின்றத யூஸ் பண்ணியே டேட்டாவை எடுப்பாங்க. சரிங்களா? இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக்ன்றது ஓல்டு மெத்தட். சரிங்களா? நான் ஜஸ்ட் ஷோன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த டைம் நான் லாகில் பிரிண்ட் பண்ணல, ஃபார்மில் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபார்ம்னா கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணும் அதுக்காக. அப்போ இந்த பட்டனை நல்லா பாருங்கள். இந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணுறாங்களோ ஆன் கிளிக் அப்படின்றப்ப ஈவெண்ட் ஷோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் எங்கே எழுதுவோம், ஜாவா ஸ்கிரிப்டில் தான் எழுதுவோம். அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஷோ அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் காலம் இருக்குன்னா என்ன அர்த்தம், டேட்டா என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா என்ட்ரு பண்ணிட்டு தானே சப்மிட்டே பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி டேரெக்டாக சப்மிட் பண்ணாலும் சப்மிட் ஆகும். பட் நம்ம அப்படி விட மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டிஃபால்ட் வேலிடேஷனை பண்ணிடுவோம். ஸோ இதுலேயே வந்துட்டு டிஃபால்ட் வேலிடேஷனை பண்ணிடுவோம். இவன் இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும்னு சொல்லும். சரிங்களா? ரெண்டுமே தான். இப்போ இதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் நான் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும், இந்த டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு போகணும் தானே. வெறும் ஆன் கிளிக்னு மட்டும் இருந்தால் பத்தாது. ஆன் கிளிக்ன்றப்ப இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ட்ரு பண்ண இந்த 2 டேட்டாவும் நமக்கு வரணும். அப்போ அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான் ஐடின்றதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை வச்சு தான் அதுக்குள்ளே இருக்க எந்த ஒரு எலமெண்ட்டையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றதுல யூசர் நேம் அப்படின்றத வச்சுக்கிறேன். அதை அப்படியே ஒரு கான்ஸ்ட் ஆர் லெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ஸ்ட் பெட்ரு. ஒரு வேரியபிளில் நான் வாங்கிக்கிறேன் யூசர் நேம் அப்படின்னு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதையே அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி பாஸ்வேர்ட் அப்படின்ற இன்னொரு ஃபீல்டையும் நான் வாங்குறேன். ஸோ வாங்கிட்டு இப்போ இதை வந்து நான் பாருங்க ஜஸ்ட் அலர்ட் மெசேஜில் இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இடத்துல சப்மிட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாகவே அப்படியே கிடைக்குது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டே நமக்கு கிடைக்குது. இதை கன்சோல்.லாக்ல போடுறதுன்னா உடனே ஃபார்ம் ரெஃப்ரெஷ் ஆகுது.
அதனால தான் நான் ஃபார்ம் அதில் கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல டேரெக்டாக வேல்யூ அதில் கொடுக்குற அந்த வேல்யூ, ஸோ இப்படி வேல்யூ மட்டும் நான் கெட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு சப்மிட் பண்ணுறேன். எனக்கு எம்டி, ஏன்னா நம்ம தான் எந்த வேல்யூ ஃபில் பண்ணாமல் தானே கொடுக்குறோம். சரி, வேல்யூவை ஃபில் பண்ணுறேன். கார்த்தி சப்மிட்னு கொடுத்துட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த கார்த்தின்றது நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்களா. சரி, ஏன் இந்த பாஸ்வேர்டுன்றது வரல அப்படின்னா ஒன்றும் இல்லை, கமா வச்சு அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கார்த்தி 1 2 3 4 வந்துருச்சா. அப்போ ஃப்ரண்ட் அண்ட் அந்த HTML கொடுக்குற டேட்டாவை HTML கொடுக்குற டேட்டாவை பின்னாடி பேக் எண்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த டாமோட ஹெல்ப் இல்லாமல், டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்க இந்த மெத்தடோட ஹெல்ப் இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியாது. இதுதான் டாம். ஸோ டாம் இதுக்காக தான் யூஸ் ஆகுது, HTML கொடுக்குற டேட்டாவை பின்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு. நம்ம நியூ வேல் எழுதுவோம், இதெல்லாம் ஓல்டு வே. சரிங்களா, நியூ வேல் எழுதுறது அப்படின்னா என்னன்னா, எப்படியும் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவாங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை கெட் பண்ணுறதுக்கு ஐடி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். லாகின் சைன்அப் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முக்கு ஒரு ஐடி எழுதிக்கிறேன். இந்த ஐடியை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அதே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் லாகின் அப்படின்றத வாங்குறேன். அந்த ஃபார்மை வாங்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிளில். அப்போ எப்போ எனக்கு அந்த ஃபார்முக்கே ஒரு ஈவெண்ட் நடக்குதோ, ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்குது. இப்போ இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் மெத்தட் இப்படி ஹோவர் பண்ணுங்க. இதில் வந்து ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயம் சொல்லும். இந்த ஃபார்ம் மேலே வச்சுட்டு இப்படி ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்ற ஒரு மெத்தடு இப்படி பெருசாக வச்சுருக்கோம். இதில் வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஈவெண்ட், ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறது என்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறது. நான் வந்து சப்மிட், நீங்கள் கிளிக்னா கிளிக்னு கூட வச்சுக்கலாம், ஆன் கிளிக் ஆன் டபுள் கிளிக் என்ன வேணாலும் இதில் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். அப்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அந்த ஈவெண்ட் டைப் என்னன்றது பாஸ் ஆகும். அதை ஈன்ற ஒரு வேரியபிளில் வாங்கி வச்சு இந்த ஏரோ ஃபங்க்ஷனை நான் எழுதுகிறேன். சரிங்களா, இது எல்லாமே ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இங்கேருந்து கிளிக் இங்கே கொடுக்குறேன்னா இப்போ வந்து என்னது சப்மிட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் அந்த இடத்துல கேட்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்ச் பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எரர்லாம் வராது. நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். எதுக்காக? ஃபார்மை கிளிக் பண்ண உடனே சப்மிட் ஆகிடக்கூடாது, நான் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்மிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்ட் டிஃபால்ட்னு கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம என்னாச்சு, இங்கே கிளிக் பண்ணனா உடனே ரெஃப்ரெஷ் ஆச்சு இல்லை, அதனால தான். அப்போ இந்த மாதிரி ப்ரிவென்ட் டிஃபால்ட் செட் பண்ணிட்டேன்னா உடனே எனக்கு சப்மிட் ஆகுது, நான் எல்லா வேலிடேஷனையும் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் தான் சப்மிட் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மறுபடியும் கெட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லாகில் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ லாகில் யூசர் நேம் அப்படின்றதையும் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு என்ன தேவையில்லை, இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் HTML CSSல நம்ம பண்ணியிருக்கிறது. இப்போ இங்கே போயிட்டு நான் கார்த்தி பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஷோன்ற ஃபங்க்ஷன் இல்லை, ஏன் கால் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நம்ம தான் ஆன் கிளிக்கே எடுத்துட்டோம்ல, ஸோ அதனால் இதை ஜஸ்ட் எடுத்துருவோம். அகைன் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போது கார்த்தி 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த டேட்டா கிடச்சிருச்சிங்களா. இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே வேலிடேட் பண்ணலாம். ஈஸியாக இந்த இடத்துல வேலிடேட் பண்ணலாம். எப்படி வேலிடேட் பண்ணுவேன், இஃப் எனக்கு யூசர் நேம் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு அலர்ட் மெசேஜ், அதுக்கு தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இதை வேலிடேஷன் அப்போ நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த டாமோட கான்செப்டை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்போ டாம் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கொண்டு வரது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபார்ம் வேலிடேஷனை தனியாக பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா இந்த டாமோட கான்செப்ட்? ஓகே சாஸ்தா, உங்களுக்கு புரியுது தானே? ஓகே சரி, ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நோட் பண்ணிக்கங்க, இதை அப்படியே எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளாக கெட் எலமெண்ட் பை ஐடிக்கு எழுதிக்கங்க.
முடிச்சிட்டிங்களா? எங்க போனீங்க? ஓகே. ஸோ இப்போ டாம் பெரிய மாதிரி தான். இங்கே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரண்ட் எலமெண்ட் அந்த டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்கணும். இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். வேறு எப்படிலாம் டேட்டாவை HTML இருந்து எடுக்கலாம் அப்படின்றத நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.